ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதனால் இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு தடவை கேட்குறேன், லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்றைக்கி அப்டேட் வந்துருச்சுங்க. கமல் சார் ஆர்கேஎஃப்ஐயோடைய ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய கமல் சார் இயக்கத்தில் யார் டைரக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் அவர்கள் தான் ரஜினி அவர்களுடைய 173 படத்துக்குடைய டைரக்டர். ஸோ அதை பற்றின அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இங்கே தேடி அங்கே தேடி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா டவால்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ கமல் சார் கூட்டணியில் ரஜினி சாரோட இது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு 10 கோடி ரூபா சம்பளம் வந்து பேசப்பட்டிருக்கு ராம்குமார் அவர்களுக்கு. சரிங்களா? அவர் வந்து இந்த படம் சிம்புக்காக எழுதியிருக்கார் இந்த கதையை. ஸோ லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணி ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரஜினி சாரும் ஹாப்பி. ஸோ அஃபீஷியலாக கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம வந்து ஆஃபீஸ் போடுறது அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஏன்னா எடிட்டிங்லாம் வந்து எதாவது சொன்னாங்க, பேசிக்காக நீங்கள் இமேஜ் போட்டு பண்ணுங்கள், நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள், புதுசாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வீடுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. அதனால் அதுக்காக ஒரு ஆஃபீஸ் வந்து செட்டப் பிளான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஸோ முடிந்தால் கொடுங்கள். ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வளரணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. ஓகேவா? ஸோ இது கம்பல்சரி கிடையாது, உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த டாபிக் போவோம். ஸோ அடுத்த டாபிக், ராணா தகுபதி அவர்கள் இப்போ காந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக ப்ரொமோஷன் வந்திருந்தார். அப்போ உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கேட்கும்போது எனக்கு கமல்ஹாசன் அவர்கள் தான். ஏன்னா அவரால் சினிமாவை அப்படிலாம் உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மலைப்பாக இருக்குது. இது வரைக்கும் அவர் பண்ண கேரக்டர்ஸ்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. அப்படின்ற அந்த ஒரு டைமென்ஷனில் இந்த படத்தை வந்து அவர் அடுங்கினது அவர் தான். அவருக்கு அடுத்து தான் நம்ம விழுதுகள் மாதிரி வந்துட்டுருக்கோம் எல்லாருமே அப்படின்ற மாதிரி அவர் புகழ்ந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமல் சாரை அரசியல் ரீதியாக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ப்ரூவ் பண்ணுறதுக்காக மாட்டு ரவினால ரவி தான். அவர் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள். திடீர்னு வந்து கமல்ஹாசன் அவர்கள் சங்க இருப்பேன் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அப்போ வந்து மக்கள் நீதி மையத்துலேருந்து கேஸ் போட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போலீஸில் அலைய விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு பாஜகலேருந்து ஒரு செயலாளர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. கமல் சார் டிஎம்கே போயிட்டார்ல, அவர் எதிர்க்கிறதுக்கு இவர் மாட்டு ரவி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படிலாம் அரசியல் அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிலாம் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். கமல் சாரை அவ்வளோ ஈஸியாக பேசிட்டான் அந்த ஆள். அடுத்து நம்ம எல்லாம் கேஸ் போட்டு டஃப் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குழஞ்சி போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அட்டாக் பண்ணுறதுக்காகவே பாஜகவில் போய் ஒரு சீட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த சீட்டு கூட இல்லை, ஒரு சும்மா செயலாளர் பதவி வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு காலம் இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து டிஓபி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி கமல் சார் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் வந்து ஒரு மீட் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படிங்கிறது தெரில. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன்னா கமல் சார் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியாவுடைய டாம் குரூஸ் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான். ஏன்னா கமல் சார் வந்து எல்லா டெக்னாலஜியும் தெரியும் அவருக்கு. அதே மாதிரி ஹாலிவுட்டில் டாம் குரூஸ் ஆசைப்படுவார், ஹீரோவாக இருக்க ஹீரோவாக நடிக்கக்கூடாது, அவன் எக்ஸ்போசர் தெரியணும், கேமரா தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்குறது கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் அவர்கள். மருதநாயகம் வந்துருச்சுன்னா அவர் வந்து ரேஞ்சே வேறு, அவர் ஹைட்ஸ் வந்து வேறு அப்படின்ற மாதிரி வந்து புகழாரம் வந்து சூட்டியிருக்காரு. ஸோ அது உண்மை தானே, அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது. அடுத்து இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் கமல் சாருடைய அபூர்வ சகோதரரை பற்றி பேசியிருந்தார். அதில் வந்து கமல் சார் குள்ளமாக இருக்கிறது கஷ்டம்தான், அது நடிச்சிட்டாங்க எப்படியோ. பட் பல்ல கூட அவர் வந்து அந்த வரிசையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ அந்தளவுக்கான டெடிகேஷன்லாம் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலா கமல் சார் கிட்ட வந்து வச்சுருக்காரு. ஏன்னா சிஜி வந்து அந்த டைம்லேயும் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் பண்ணியிருக்கலாம், பட் அவர் அது பண்ணலை அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து பேசியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் பேசுகிறத பார்க்கப்ப. நீங்கள் வந்து அந்த ஃபுல் இன்டர்வியூ கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள், அது யூடியூப்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேரியேஷன் கமல் சார் பண்ணதை அப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்து மோகன்லாலா கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்க. என்னடா இது, நம்ம எவ்வளோ சொல்லிட்டோம். கமல்ஹாசன் அவர்கள் வந்து மோகன்லால் தாண்டியோ எங்கேயோ போயிட்டாருங்க. மோகன்லால் ஒன்று தான் பண்ண முடியும், நடிக்க மட்டும்தான். ஆனால் கமல் சார் எவ்வளோ வெரைட்டி காட்டுவாருங்கிறத நம்ம கமல் சார் ரசிகர்கள் எடுத்து அனுப்பி மோகன்லால் ரசிகர்கள்லாம் காண்டாயிட்டாங்க. அட பாவிகளா, இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி. நம்ம எதுவும் பேசக்கூட முடியலையே,
அதாவது கார்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு கார்டை தூக்கி போட்டோம்னா எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்களா, அந்த மாதிரி கமலஹாசன் கார்டு நமக்கு. சரியா? எவனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாரி இந்த ராஜகுமாரன் இருக்காங்கல்ல, அவருக்கு செருப்படி குடுக்குற மாரி ஒரு பதிவு நடந்திருக்கு. என்னன்னா, அர்ஜுன் தாஸ் இருக்கார். லேட்டஸ்ட்டா வந்து கேட்டிருக்காங்க. என்ன சார் 5 படம் கமல் சார் கூட சொல்லுங்கன்ட்டு. 5 படம்லாம் சொல்ல முடியாதுங்க. அவர் ஏகப்பட்ட படம் நல்ல படங்கள் பண்ணியிருக்காருன்ட்டு. ராஜகுமாரன் வந்து 5 படம் தான் கமலஹாசன் சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னாரு. இப்ப இதுக்கும் பதில் இல்ல. சரியா போச்சா? போங்கய்யா அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை.